போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை, ஜனாதிபதி பரிசீலனை. சாகர காரியவசம் பிணையில் விடுதலை. செம்மணி புதைகுழி சர்வதேச நியதிகளுடன் விசாரணை நடத்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை. ஜோன்சன் பெர்னாண்டோவினால் ராஜபக்ச குடும்பத்துக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. நாமல் ராஜபக்ச, சரித் அபேசிங்க ஆகியோருக்கு இடையிலான நட்பு அம்பலமாக்கிய பல ரகசிய தகவல்கள். செம்மணி புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட கைவளையல். உயிர் தியாகம் செய்தேனும் 22ஆம் திருத்தத்தை தோற்கடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். GLP-RS. வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ் முஸ்லிம் எம்பிக்களுடன் கலந்துரையாடல். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டத்துக்கு உரிய பணத்தை வழங்க வலியுறுத்தி கண்டாவளை பிரதேச செயலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உமையாள்புரம் பகுதியைச் சேர்ந்த மக்களே குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது தமது கோரிக்கை அடங்கிய மனுவும் கண்டாவளை பிரதேச செயலாளர் தங்கவேலாயுதம் பிருந்தாகனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு பிரேமதாசா ஆட்சிக்கு நல்லாட்சியில எங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது. இதுல எங்களுக்கு 2 லட்சம் தான் எனக்கு வழங்கப்பட்டது. நான் இடையில நிப்பாட்டியாச்சு. எனக்கு காசுகள் தராத காரணத்தால வீட்டு திட்டம் இடையில நிறுத்தப்பட்டது. நாங்க கடமைகள் பட்டு வட்டிக்கு காசுகள் வேண்டி நகைகள் அடைய வச்சு நகைகள் ஏலமாகி இப்படியான நேரத்துல தான் நாங்க வீடை கட்டி வீடை ஃபுல்லா முடிச்சுனாங்க கடன் பட்டு. எங்களுக்கு ஒவ்வொரு ஏனையும் ரோட்ல இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் எங்களை காணிக்க வெள்ளம் வரும், முதலைகள் வரும், பாம்புகள் வரும். சின்ன குழந்தைகளை வச்சு சரியா கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வருஷம் நாங்க ஸ்கூல்கள்லையும் சொந்தக்காரத்த வீடுகள்லையும் தான் நாங்க தங்கி வாழ்றோம். நாங்க எங்க அரசு அதிகாரிகள் நீங்க வீட்டு திட்டத்தை வேலையை முடிச்சு நீங்க வீட்டுக்குள்ள போங்கன்னு சொன்னபடியா நாங்க வீட்டு திட்ட வேலையை முடிச்சுனாங்க. சில பேர் குறையாவும் நிப்பாட்டி இருக்கிறோம். பிறகு 2026ஆம் ஆண்டு டிட்வா புயலால நாங்க பாதிக்கப்பட்டோம். கூரையில எல்லாம் பிடுங்கி எறிஞ்சு பாதிக்கப்பட்ட நேரத்துல எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை இப்ப 3 லட்சம் ரூபாய் காசு எங்களுக்கு தந்திருந்தது. தந்து நாங்க கொஞ்சம் வேலையில நாங்க முடிச்சிருந்த நேரத்துல எங்களுக்கு புளியம்பக்கணையில பாலம் ஓபன் செய்தவே அந்த நேரத்துல எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டம் உங்களுக்கு சயித் பிரேமதாசா அவர்கள் இந்த வீட்டு திட்டம் பூர்த்தியாகாத ஆட்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டம் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்க நினைச்சபடி வீடுகள் கட்டலாம்னு சொல்லி எங்களுக்கு GA அமைச்சர் DS முன்னிலையில வச்சு இந்த 15 லட்சம் ரூபாய் காசு எங்களுக்கு எங்கட புத்தகத்துல ஏற்றி கையளிப்பு செய்தது. மீடியாக்கள் எல்லாம் உலகமே பாக்குற மாதிரி எங்களுக்கு பேஸ்புக்ல எல்லாத்தையும் போட்டு எங்களோட போட்டோக்கள் எல்லாம் போட்டு எங்களுக்கு கையளிப்பு செய்திருந்தது. என்னுடைய போட்டோ 12 லட்சம் அந்த அக்கௌண்ட்ல இருக்குது காசு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இப்ப எங்க கிராமத்துல 93 பேருக்கு இந்த வீடு திட்டம் வந்தது. கூரை போட்டாக்களுக்கு இந்த வீடு கொடுக்கலாதுன்னு சொல்லி 35 பேருக்கு தான் இந்த வீடு இப்ப வந்திருக்குது. பேர் பட்டியல் போட்டிருக்கலாம். அப்ப எங்களுக்கு நாங்க வீடு கட்டி முடிச்சாக்களுக்கு எங்களுக்கு என்ன தீர்வு? இதுக்கான தீர்வு எங்களுக்கு அரசாங்கம் தான் கூறணும். அரசாங்கம் அரசு அதிகாரிகள் தான் எங்களுக்கு இந்த வீட்டு இந்த தீர்வு எங்களுக்கு கூறணும். அது 2018ஆம் ஆண்டு சயித் பிரேமதாசா அவர்கள் நல்லாட்சியில எங்களுக்கு 7 லட்சம் பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது. அதுல நிதிகள் பூரணப்படுத்தல. எங்களுக்கு காசுகள் அதுக்கேற்ற காசுகள் தெரியல. சில சனங்கள் 50,000 எடுத்த இருக்கணும், 1 லட்சம் ரூபாய் எடுத்தாக்களும் இருக்கணும். சில பேர் எடுக்காமே கூட இருக்கணும். சீமெண்ட் பேக்கெட்டுகள் கொடுத்தவாக்களே இப்போ இருக்கணும். அப்படி இருந்த வேலையில நாங்கள் எங்களோட நகையில அடைய வச்சு பிரைவேட் பேங்க் வழியா லோன்கள் எடுத்து எங்களோட உறவினர்கள்ட்ட அப்படி கை மாறித்தான் எங்களோட வீட்டு ஃபுல்லா பூர்த்தி செய்ய இல்லை. ஓரளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள
நாங்கள் படிக்கிற பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிறோம், குழந்தை பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த கண்டாவள பிரதேசத்துல வாழ்ற இந்த கண்டாவள பிரதேசத்துல வந்து எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. அத்தனை கிராமத்திலயும் வந்து இந்த கண்டாவள பிரதேசமான வந்துட்டு ஒவ்வொரு வெள்ளத்திலயும் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில வந்துட்டு 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் 28ஆம் தேதி ஏற்பட்ட டிட்வா புயல் காரணமா வந்துட்டு கண்டாவள பிரதேசமே முழுமையாக பாதிக்கப்பட்டன்ற அடிப்படையில வந்துட்டு பாதிக்கப்பட்ட சனங்களுக்கு வந்துட்டு அனுர அரசாங்கம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுர அவர்களால வந்துட்டு சனங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வந்து நிதி வந்துட்டு கொடுக்கும்படி அறிவிக்கவினம். அந்த கொடுக்குறதான்னு சொல்லி அறிவிச்ச வேலையில வந்துட்டு முதற்கட்டமா வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வந்துட்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி வந்து முதல்ல ஒதுக்கப்பட்டு உங்களுடைய உடைந்த வீடுகளை வந்து பூர்த்தி செய்ய சொல்லி வந்துட்டு கூறியிருந்த விதம். அந்த அடிப்படையில கூட மறுபடியும் ஏற்கனவே சஜித் பிரேமதாசா அவர்களுடைய வீட்டு திட்டத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டத்துல இருந்து கடன்ல வந்து கொஞ்சம் வீட்டு வேலையில செஞ்சுட்டு இருந்த மக்கள் வந்து திருப்பியும் இந்த இதுக்காக வந்துட்டு திருப்பியும் ஒரு கடன் வந்துட்டு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா 3 லட்சம் ரூபாய்ல வந்துட்டு வீட கட்டலுமா, வீடை பூர்த்தி செய்யலுமா இல்லத்தானே? அப்ப அப்படி இருந்த வேலையில வந்துட்டு திருப்பியும் சனம் வந்து கடன் பட்டு ஜாட் வழியையும் லோன்களும் எடுத்து வந்துட்டு இந்த வீட்டு திட்டம் எங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில வந்துட்டு தான் வீடுகளை செஞ்சவிடும். அப்படி இருந்த வகையில வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்ல, என்எஸ்டியை விட்டுத்திட்டக்காரர்கள் எல்லாருக்கும் இல்ல, ஒரு சில பேரை வந்துட்டு 12 லட்சம் ரூபாய் நிதி வந்துட்டு இந்த புளியம்பகுண பாலம் புனரமைப்பு ஓப்பனிங் செஞ்ச வேலையில வந்துட்டு இங்க 12 லட்சம் ரூபாய் காசு வந்துட்டு எங்களுக்கு இந்த வீதி புனரமைப்பு அமைச்சராலயம் எங்களோட கண்டாவள பிரதேச செயலாளர் மற்ற அரசாங்க அதிபர் பிரதேச என்பிபி உறுப்பினர்கள் இணைப்பாளர்கள் மத்தியில வச்சு எங்களுக்கு தந்து போட்டு இப்ப உங்களுக்கு அந்த வீட்டு திட்டமானது இல்லைன்னு சொல்லி நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? நாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு காசு தெரியல, புத்தகத்தை மட்டும் புத்தகத்துல காசு ஏற்றி புத்தகம் மட்டும் தான் கையில வந்திருக்கிறோமே தவிர வந்து எங்களுக்கு வந்து நிதியானது கையில இதண்டல. இப்ப உங்கள்ட்ட இதெல்லாம் ரத்து செஞ்சாச்சுன்னு சொல்லி சொல்றீங்க. ரத்து செஞ்சது நோக்கம் என்ன? எங்களுக்கு என்னதுக்காக வந்துட்டு ரத்து செஞ்ச வேணும்னு சொல்லி நீங்க வந்துட்டு இவியல் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு வந்துட்டு கண்டாவள பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர், இணைப்பாளர்கள், எங்கள் அமைச்சர்மார் வந்துட்டு எங்களுக்கு வந்து பதிவு செய்வோம். இந்த டிட்வா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நோக்கத்துக்காக வந்துட்டு எங்களுக்கு கொடுக்காத வாக்குறுதி அளிச்ச ஒரு மீட்டிங் கொண்டு போட்டு பிரதேச செயலாளர் எல்லாருமே மீட்டிங் போட்டு உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டமானது வந்திருக்குது, நீங்க இனி வெள்ளத்தால பாதிக்கப்பட மாட்டீங்க, இனி எந்த வகையிலும் நீங்க பாடசாலைக்கு வர மாட்டீங்களா என்று சொல்லித்தான் எங்களுக்கு சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு இல்லையான்னு சொன்ன நோக்கம் என்ன? எதற்காக பட்டின பாதிக்கப்பட்டது நாங்களா இருந்தா உங்களுக்கு தான் அந்த நிதி வந்து சேரணுமே தவிர எங்களோட நிதியை வந்து நீங்க இன்னொரு பற்றி கொடுக்க இயலாது என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். பாரிய போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை விதிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசமே ஒன்றிணைந்த தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாட்டின் போதைப்பொருள் தொடர்பான குற்ற செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை பலப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்து கடுவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. போலீஸ் மா அதிபர் நடுவீதியில் கொலை செய்யப்படலாம் என கருத்து தெரிவித்தமை தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவர் கைதானார். கடந்த 3ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சாகர காரியவசம் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். குறித்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சாகர காரியவசம் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று காலை அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழியில் 102வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. இதுவரையான 102 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 524 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 513 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 48வது நாளான நேற்றைய தினம் திங்கட்கிழமை 9 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அத்துடன் மாட்டின் காலில் அடிக்கப்படும் லாடம் ஒன்றும் கைவளையல் ஒன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டது.
வர்த்தமானிப்படுத்தப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தம் அனுமதிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் சட்ட ரீதியில் இந்த திருத்தத்தை தோற்கடிப்பதற்கு உயிர்த்தியாகம் செய்தேனும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் கூட்டு எதிர்க்கட்சி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை அரசியலமைப்பின் 22வது திருத்தம் வட்டமானியில் வெளிவந்துள்ளது. ஜனநாயக மற்றும் சட்டபூர்வமான சட்ட கட்டமைப்புக்குள் இந்த திருத்தத்தை தோற்கடிப்பதற்கு எம்மால் முடிந்த அனைத்தையும் வித்தியாகம் செய்தாவது நிறைவேற்றுவோம். ஏனெனில் இது மிகவும் ஆபத்தான ஒரு திருத்தமாகும். அதன் விளைவுகள் மதிப்பிட முடியாத அளவுக்கு கடுமையானவை. அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் அனுமதிக்கப்படுவதன் மூலம் இந்த நாட்டின் மனித உரிமை எதிர்க்கட்சியின் சட்டபூர்வ பங்களிப்பை தடைகளின்றி முன்னெடுத்து செல்வதற்கான ஆற்றல், இறுதியில் ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடித்தல், பாராளுமன்றத்தின் பதவி காலத்தை நீடித்தல் போன்ற அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் தெளிவானதொரு அபாயம் வெளிப்படுகிறது. இது நீதிபதிகளின் ஓய்வு பெறுகின்ற வயதை 2 வருடங்களாக அதிகரிப்பதற்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட திருத்தமல்ல என்பதற்கும் அப்பால் சென்று இந்த நாட்டின் ஜனநாயக கலாச்சாரம் மற்றும் நாம் அனைவரும் நீண்ட காலமாக பாதுகாத்து வந்த நிறுவனங்களின் மீது நேரடியாக மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களாகும் என தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று அண்மையில் பாராளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை கண்டறிவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாக அமைந்தது. இந்த சந்திப்பின் போது தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினை தொடர்பாக விரிவாக கேட்டறிந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவற்றுக்கு எதிர்க்கட்சி என்ற ரீதியில் சாத்தியமான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் மக்களின் அத்தியாவசிய பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் தாம் நேரடியாக தலையிட்டு செயலாற்றுவதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், டெலோ உறுப்பினர்கள் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் கரக்கட்டா என்பவரின் மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் சிறையில் இருந்து பிணையில் வந்துள்ள சரித் அபேசிங்க முதன்முறையாக வலியொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய செபிகள் தனக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும், குறிப்பாக நாமல் ராஜபக்சவுக்கும் இருந்த நெருங்கிய தொடர்பு மற்றும் அவரின் இணைந்து பணியாற்றியமை தொடர்பில் முதலாக சில தகவல்களை தெரிவித்துள்ளார். 2005 தான் எனக்கு அரசியலில் முதல் நண்பர்கள் கிடைக்கிறார்கள். லண்டனில் நாமல் ராஜபக்ச அவர் 2005 இலங்கையில் இருந்து லண்டனுக்கு வருகிறார். அதற்கு பிறகு 2006 முதல் 2008 வரையான காலப்பகுதியில் நான் அவர்களோடு தான் கழித்தேன். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு வரும்போது நான் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தேன். அந்த திரைப்படத்தின் பிரிமியர் காட்சி புகைப்படங்கள் வலையொலி தளத்தில் இருக்கின்றன. அந்த பிரிமியர் காட்சியில் நாமல் உட்பட அந்த அரசியல்வாதிகள் பலர் கலந்து கொண்டனர். அந்த நேரத்தில் நான் இலங்கையின் கலாச்சார குழுவில் இருந்தேன். மஹிந்த பாபிபத்தன் என்னுடன் லண்டன் வந்தார். அந்த சமயத்தில் ரன்மித்தன திரைப்பட கிராமம் தொடங்கப்பட்டது. அதன் மூலம் தலைவராக நான் இருந்தேன். ஆனால் 2-3 மாதங்களில் அவர்கள் என்னை அதிலிருந்து நீக்கினார்கள். இளம் வயதான எனக்கு குறித்த பதவி பொருத்தமில்லை என வாதம் வலுப்பட்டது. அப்போது மஹிந்த ராஜபக்ச என்னை அழைத்து, சரித், நீங்கள் குடும்பத்துக்கு தெரிந்த ஒருவர், நீங்கள் என்னோடு கோபித்துக் கொண்டால் என்னால் அரசியல் செய்ய முடியும். ஆனால் எனக்கு பங்குதாரர்கள் கோபித்துக் கொண்டால் என்னால் இந்த நேரத்தில் அரசியல் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என கூறினார். நான் சரி என்று சொன்னேன். நாமல் ராஜபக்ச இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். எனக்கும் நாமலுக்கும் இடையே மிக நெருக்கமான ஒரு நட்பு ரீதியான தொடர்பு மட்டும் இருந்தது. எனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால் அன்றே அவர்களிடம் சொல்லி இருக்கலாம், மச்சான் எனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்று. 2010 முதல் நாமல் முதலில் தேர்தலில் போட்டியிடும் போது முழுநேர பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். பிரச்சாரத்தை முடித்துவிட்டே சென்றேன். நான் சமீபத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என சொன்னவுடனேயே நாமலிடமிருந்து வந்த முதல் அழைப்பு, அடே தேர்தல் போட்டியிட வேண்டும் என்று ஏன் இவ்வளவு நாளாக என்னிடம் சொல்லவே இல்லையே என்பதுதான். நான் சொன்னேனே, உண்மையிலேயே எனக்கு அப்படி ஒரு எண்ணம் அப்போது இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கைது செய்யப்படுவார் என்பதை தாம் முன்கூட்டியே அறிந்திருந்ததாக பிவித்துருக்கெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில திட்டவட்டமாக தெரிவித்தார். சாகர காரியவசம் கைது செய்யப்பட்ட தொடர்பாக திங்கட்கிழமை ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். போலீசார் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் சேவை செய்யாமல் அரசாங்கத்துக்கு மட்டுமே தொடர்ந்து சேவை செய்தால் போலீசாரை பொதுமக்கள் தாக்கும் அபாயம் அல்லது அத்தகைய தாக்குதலில் உயிரிழக்கும் அபாயம் உள்ளது என கோரிக்கை விடுத்தமை தொடர்பாக சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார்.
தண்டனை சட்டக்கோவையின் 113, 186 மற்றும் 486 ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மிகவும் முக்கியமான அம்சம் யாதெனில் தண்டனை சட்டக்கோவை 120வது பிரிவானது அரசுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுவதை பற்றியே குறிப்பிடுகிறது. இதன் மூலம் இந்த நாட்டில் அரசர் ஒருவர் தோன்றியுள்ளார் என்பதை இந்த கைதின் வழி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அரசருக்கு ஜெயம் உண்டாகட்டும் என வாழ்த்துவதா இல்லையா என்று நான் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது வீட்டு அழ வேண்டாம் என்று கூற தொடங்கியுள்ளனர். அதனால் யாரும் அழப்போவதில்லை. சாகர காரியவசம் இங்கிருந்து செல்வதற்கு முன்பே அவர் கைது செய்யப்படுவார் என்பதை நாம் அறிந்திருந்தோம். இதன்போது போலீசார் சாகர காரியவசத்திடம் அவரது தொலைபேசி எங்கே என வினவினர். அதற்கு அவர் தான் கைது செய்ய போவது தெரியும் என்பதால் தொலைபேசி எடுத்து வரவில்லை என பதிலளித்தார். இவ்வாறு தான் கைது செய்யப்பட போவதை அறிந்தே அவர் வந்திருந்தார். இருப்பினும் அவரது மனதில் எவ்வித சலனமோ அல்லது பயமோ காணப்படவில்லை. 323 கொள்கலன் மோசடி, 2.5 மில்லியன் டாலர் மோசடி அல்லது நிலக்கரி மோசடி ஆகியவற்றுடன் எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் எனது சொத்துக்கள் திடீரென அதிகரிக்கவில்லை என்றும் அவர் மிகவும் தெளிவாக கூறினார். எனவேதான் பெருமையுடன் போலீஸ் நிலையத்துக்கு செல்வதாக அவர் குறிப்பிட்டு சென்றார் என தெரிவித்துள்ளார். செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் தொடர்பில் விசாரணைகளை சர்வதேச நீதியுடன் சர்வதேச அமைப்புகளின் உதவிகளுடன் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 100 நாட்களை தாண்டி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள போதிலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி அரசாங்கம் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கின்றதா என்றால் இதுவரை இல்லை. முக்கியமாக இந்த எண்புக்கூடுகளுடைய DNA பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் DNA பரிசோதனைகளை மேற்கொண்டு அவர்களுடன் தொடர்புடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய எண்புக்கூடுகளா என்பதை கண்டறிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். அவற்றை முழுமையாக செய்வதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இலங்கையில் இல்லை என்பதும் அதனை செய்வதற்கான ஆளணி பற்றாக்குறைகள் இருக்கிறது என்பதும் உண்மையானது. அதனால் இதில் பாண்டித்தியம் பெற்ற சர்வதேச அமைப்புகளிடம் இது கையளிக்கப்பட வேண்டும். இந்த விசாரணைகள் அல்லது இந்த சோதனைகள் என்பது ஒரு சர்வதேச நீதிகளுக்கு உட்பட்ட வகையில் அந்த முறையில் இது கொண்டு செல்லப்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், மனித உரிமை அமைப்புகளாக இருக்கலாம், ஜனநாயக விடயங்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம், சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் நிச்சயமாக இலங்கையில் இவற்றை செய்து முடிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் மிக மிக குறைவு என்ற அடிப்படையில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது எல்லோரது கடமை என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அந்த வகையில் மிகுதி எலும்பு கூடுகளை தேடி எடுத்த பிற்பாடுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவோம் என்பதை விடுத்து அதுவரை எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பிலான விசாரணைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்குகள் மீண்டும் விசாரிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச, நாவல் ராஜபக்ச, ஜோசிய ராஜபக்ச மற்றும் முன்னாள் அரசாங்கங்களைச் சேர்ந்த பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு எதிராக வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சிரேஷ்ட சட்டத்திறனிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் 3 ஆணையாளர்களின் கையெழுத்துக்களும் இல்லை என்ற ஆரம்ப ஆட்சேபனை ஏற்றுக்கொண்டு சதோச வழக்கிலிருந்து ஜோன்சன் பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து லஞ்சம் பெற்ற ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் அந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அத்துடன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் ஆணையாளரின் கையெழுத்துடன் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என குறித்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் அதற்கமைய குறித்த நிபந்தனையின் அடிப்படையில் விலக்கிக் கொள்ளப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் சொத்து வழக்கு, கோட்டபய ராஜபக்சவின் சொத்து வழக்கு, பசல் ராஜபக்சவின் 5 சொத்து வழக்குகள், நாமல் ராஜபக்ச மற்றும் ஜோசித ராஜபக்ச ஆகியோரின் 3 வழக்குகள், ரோகிதாபே குணவர்த்தனவின் வழக்கு ஒன்று, கெகலிய ரமுக்வலவின் வழக்கு ஒன்று உள்ளிட்ட பல வழக்குகள் மீண்டும் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்குகள் அனைத்தும் ஒரே ஆணையாளரின் கையெழுத்துடன் வழக்கு தொடரப்பட்டமை காரணமாக வாபஸ் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.